என்னவாயிற்று பிரபு? பானாசுரன் மீண்டும் ஏதேனும் அதர்மம் செய்து விட்டானா? பானாசுரனின் தீய கர்மங்கள் அவனை முழுமையாக பார்வையை இழக்கச் செய்துவிட்டது. இப்பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு குழந்தையும் இறை வடிவம் என்பதை அவன் மறந்து விட்டான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றாகும் என்பதை அவன் மறந்து விட்டான். தொள்ளாயிரத்து 98 கரங்களை இழந்தும் உன்னுள் நல்லெண்ணங்கள் பிறக்கவில்லையா? யுத்த களத்தில் கிருஷ்ணர் உனது கர்ம பாதையை தேர்ந்தெடுக்க உனக்கு வாய்ப்பளித்திருந்தார். ஆனால் நீ மேலும் பல பாவங்கள் புரிந்து அந்த வாய்ப்பையும் இழந்து விட்டார். ஒவ்வொரு பெண் குழந்தையும் தேவியின் வடிவமாகும். அவர்களை அழித்து நீ மகா காளியின் குரோதத்தை உருவாக்க முயல்கிறாய். நீ என்ன எண்ணினாய்? சிறு குழந்தைகளை கொல்வதால் வெற்றி அடைந்து விடலாம் என்று நீ கனவு கண்டிருந்தாயா? அது நிச்சயம் சாத்தியமாகாது. மகா காளியின் சரீரம் இவ்விடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மகா காளி என்பவள் புரிகின்ற நீதி என்பது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். நீ அழிக்க எண்ணும் அந்த குழந்தைகள் அனைவருமே அவரவர் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக செல்லும். ஆயினும் உன்னுடைய அழிவென்பது உறுதியாகிவிட்டது பானாசுரா. ஏனெனில் பார்வதியின் மறுபிறவி என்பது எக்கணமும் உருவாகலாம். அதை நீ உணர்ந்து அச்சம் கொள்ளும் தருணம் உருவாகும். உடனடியாக நாம் நாராயணரை அழைத்து காத்தல் சக்தியையும் இத்துடன் இணைத்து விடலாம். இல்லை தமையா, தந்தையார் நமக்கு என்ன அறிவுரை கூறினார்? நாம் நம்முடைய இந்த பயணத்தில் எந்த தேவர்களையும் சம்பந்தப்படுத்தவே கூடாது. அதன்படி பார்த்தால் நாராயணரும் இந்த செயலில் நமக்கு உதவி புரியக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்வது கணேசா? முயற்சி செய்வோம். நமக்கான வழி புலப்பட்டே தீரும். தாயே ஜெகதாம்பிகா, தாயார் எனக்கு அவருடைய சக்திகளை மட்டும் அல்லாமல் எனக்கு இந்த ஆயுதத்தையும் அளித்துள்ளார். நான் இந்த ஆயுதத்தின் வழியாக இப்பொழுது என்னுடைய சக்திகளை நான் அர்ப்பணிக்கின்றேன். தாயார் என்னை ஒரு மாவீரனாக்கியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு இந்த வேலையும் பரிசாக தந்துள்ளனர். இதயத்தின் சக்தியை உருவாக்குவதற்கு இந்த வேலின் வழியாக நான் எனது சக்தியை அர்ப்பணிக்கின்றேன். பால பைரவராகிய நான் அந்த மூன்றாவதற்கான அழிவின் சக்தியை அர்ப்பணிப்பு செய்கிறேன்.
இறுதியாக ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். நான் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். இது எனது பாக்கியமாகும். ஒரு கன்னியாக பார்வதி தேவி மீண்டும் அவதரிக்க இங்லாச்சி தேவி மற்றும் காமக்யா தேவியுடன் நானும் இணைந்து பங்காற்றுவதில் பெருமை கொள்கிறேன். தாயே, இப்பிரபஞ்சம் முழுவதும் இந்த நொடிக்காக காத்து கொண்டிருக்கிறது. தயவாக தங்களின் அருளை பொழிந்து தங்கள் சக்திகளை அதற்கான வழியில் செலுத்துங்கள். இங்லாஜ் தேவியின் சக்தியானது வட திசையிலிருந்து, ஜெகதாம்பாள் தாயாரின் சக்தியானது மேற்கு திசையிலிருந்து, காமாக்யா தேவியின் சக்தியானது கிழக்கிலிருந்தும் ஒன்றாக இணைந்து தெற்கு நோக்கி நகர்ந்து செல்லும். நீ அழிக்க எண்ணும் அந்த குழந்தைகள் அனைவருமே அவரவர் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக செல்வர். ஆயினும் உன்னுடைய அழிவென்பது உறுதியாகிவிட்டது பானாசுரா. ஏனெனில் பார்வதியின் மறுபிறவி என்பது எக்கணமும் உருவாகலாம். அதை நீ உணர்ந்து அச்சம் கொள்ளும் தருணம் உருவாகும். இனி நான் நேரடியாக சென்று பார்வதியின் மறுபிறப்பை தடுப்பேன். நடப்பதை பார்த்தால், இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. பார்வதி தேவி என்னை அழிக்கும் உருவமாக வடிவெடுக்க கூடாது. நிச்சயமாக நடக்காது. தமையா, தாயார் அவதரித்து விட்டார்கள். என்னால் இனியும் காத்திருக்க இயலாது. நான் தாயாரை சந்திப்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளேன். உன்னுடைய பணி இன்னும் முழுமையடையவில்லை. இந்த சக்திகளை ஒன்று திரட்டி பார்வதி தேவியின் உடலை நீ ஏற்படுத்திவிட்டாய். ஆனால் அவரது சக்தி மற்றும் எண்ணம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அதன் பிறகே அவர் மகாகாளியாக வடிவெடுப்பார். பானாசுரனை கட்டுப்படுத்த முடியவில்லை. காலம் குறைவாக உள்ளது. அதனால் நீங்கள் இருவரும் உடனடியாக உங்கள் வேலைகளை தொடங்கியாக வேண்டும். நீங்கள் இருவருமாக இணைந்து 3 சக்தி பீடங்களை உருவாக்கிவிட்டீர்கள். ஆனால் இனியும் பல சக்தி பீடங்களை இதுபோன்றே நிர்மாணிக்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகுதான் கன்னியின் தேகம் தனது அனைத்து எல்லைகளையும் கடந்து மகாகாளியின் முழு வடிவத்தையும் அடையும். தாங்கள் சரியாக சொன்னீர்கள் தாயே. நாங்கள் நீண்ட பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும். தங்களின் அருளாலும் ஆசிராலும் நிச்சயம் நாங்கள் நிறைவு செய்வோம். எனது ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. பிரபஞ்சமே வண்ணமாகிறது. அப்படியென்றால் தாயார் அவதரிக்க போகிறாரா? மகாதேவா, தாயார் மீண்டும் கைலாயம் திரும்ப இனியும் எக்காலம் பொறுக்க வேண்டும். அவரது எப்பொழுதை மீண்டும் தரிசிப்பது? கைலாயம் வருவதற்கு முன்பு பார்வதி ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும் நந்தி. எனினும் தேவி பார்வதி கைலாயம் வர இயலாது என்பதால்
நீ உனது அன்னையை சந்திக்க கூடாது என்றில்லை. என்ன, நான் சென்று தாயாரை இப்பொழுது சந்திக்கலாமா? ஆம் நந்தி, எனினும் ஒன்றை நினைவில் கொள். கைலாயத்தின் காலச்சக்கரம் மற்றும் பூலோகத்தின் காலச்சக்கரம் வேறுபடும். இங்கு சில கணங்களில் கடக்கும் காலம் என்பது பூலோகத்திற்கு பல வருடங்களுக்கு அது சமமாகும் என்பதை மறந்துவிடாதே. அப்படி என்றால் கார்த்திகேயன் மற்றும் கணேசனின் சக்திபீட தீர்த்த யாத்திரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது. பார்வதி ஜனனம் எடுத்து பல வருடங்கள் ஆகின்றன. இப்பொழுது பார்வதி சிசு வடிவில் அல்ல, குமரியாய் காட்சியளிப்பார். நான் இந்த நற்செய்தியை அனைவருக்கும் தெரிவித்து வருகிறேன். உனது இந்த புதிய ரூபத்தை கண்டு மகிழ்கின்றேன் கன்னி குமாரி. மகாதேவா, தாங்கள் இவ்விடம் வந்தது கைலாயத்தை பெருமை கொள்ள வைக்கிறது. தாங்கள் வந்த காரணம் யாது? அனைத்தையும் தாங்கள் அறிந்திருந்தும் தாங்கள் பார்வதி தேவியிடம் நடத்தும் திருவிளையாடலை இப்பொழுது என்னிடம் நடத்துகிறீர்கள். நான் சக்தியின் ஒரு சிறு அம்சம்தான். அவ்வாறெனில் ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். நான் அறிவேன். தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர் மகாதேவா. இருந்தாலும் கூட தங்களுக்கு தகவலை கூறி நான் என் கடமையை நிறைவேற்ற வந்துள்ளேன். கணேசனும் கார்த்திகேயனும் பார்வதி தேவியின் மறுஜென்மத்தை உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நம்மிடம் அதிக காலம் இல்லை. மேலும் பானாசுரனின் அழிவிற்காக கன்னிகுமாரி தனது முழு சக்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் அந்த மாபெரும் சக்தியில் சிறு அம்சம்தான். அனைத்து சக்தி பீடங்களும் நிர்மாணிக்கப்பட்ட பிறகுதான் கன்னி தனது முழு சக்திகளையும் அடைவாள். அதில் கவலையான விஷயம் என்னவென்றால், கன்னி என்பவள் இப்பொழுது வளர்ந்து விட்டாள். விரைவில் அவள் யுவதியாக உருவெடுப்பாள். ஒரு கன்னியாக அவளின் சக்திகளை அவள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் பானாசுரனை அழித்தல் என்பது சாத்தியமாகாது. ஆம் மகாதேவா, அதற்காக தாங்கள் இதில் தலையிட்டே ஆக வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம். கன்னியின் பிறப்பென்பது ஒரு உத்தேசமாய் நிகழ்ந்துள்ளது. அவள் அடைய வேண்டிய இலக்கினை சென்றடைவதற்காக
கன்னியானவள் அவளே தன் வழியை தேர்ந்தெடுப்பாள். அதற்கான தருணம் வருகையில் நானும் அச்சம்பவத்தோடு இணைந்திருப்பேன். மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது கௌரி. உனது மறு ஜென்மத்துடன் மற்றொரு புதிய பயணமும் தொடங்கிவிட்டது. இச்சங்கடத்தை களைய முற்படுகையில் நம் இருவரும் பல வேதனைக்குள்ளாவோம் என்பதை அறிந்தும் கூட இப்பயணத்திற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன். மீண்டும் இங்கு வந்து விட்டாயா? எப்பொழுதும் இங்கு வந்து அமர்ந்து சமுத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இதில் என்ன இன்பம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை. சரியாக சொன்னாய். அங்கு பார்த்தாயா? அந்த பாறைகளில் மோதும் அலைகள். அதோ அங்கு பார், ஆகாயத்தில் மிதந்து செல்லும் மேகங்கள். இந்த கடற்கரையின் உப்பு காற்று. இதைவிட வேறு என்ன வேண்டும்? கரைகளில் ஒதுங்கியிருக்கும் இந்த சிறு சங்குகள் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் இதிலிருந்து ஒருவிதமான நாதம் கேட்கும். இனியும் நீங்கள் என்னிடம் ஓயாமல் வந்து இந்த கடற்கரையில் அமர்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் என்ன கூறுவேன் தெரியுமா? இயற்கையின் ஆனந்தம். சரி சரி, உன்னிடம் வாக்குவாதம் செய்து எவரேனும் ஜெயிக்க இயலுமா என்ன? உன்னிடம்தான் நீங்கள் அனைத்து கேள்விக்கான விடையும் உள்ளதே. இப்பொழுது நாங்கள் ஒரு நாளுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நீ உன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறும் ஒருவரை சந்திக்கும் நாள் தான் அது. என் கேள்விக்கான பதில்கள் இந்த உலகத்தில் யாரிடமும் இருப்பதாக தோன்றவில்லை. உண்மையை கூறினாய். உன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டும் என்றால் அந்த மகாதேவர் தான் வர வேண்டும். வா, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. என்ன இது? இன்றும் நீ உள்ளே வரப்போவதில்லையா? நான் ஒன்றும் மகாதேவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. என்ன, இந்த கோயிலில் வந்து அமர்ந்து கொண்டு பால் மற்றும் நீரை அர்ப்பணிப்பதை நான் விரும்பவில்லை. எனது வேண்டுதலை இந்த இயற்கையிடம் கூறவே நான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் செல்லுங்கள். விரைந்து சென்று பூஜையை முடித்துவிட்டு வாருங்கள். நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு நான் கோயிலுக்கு வரவில்லை என்று எனது தாய் தந்தையரிடம் நீங்கள் இருவரும் கூறிவிடாதீர்கள். மன்னியுங்கள், எனக்கு ஒன்றை நீங்கள் கூற வேண்டும். இக்கோவிலுக்கு அனைவரும் பூஜை செய்ய வருகிறார்கள். அவர்களில் நீங்கள் ஒருவர்தான் எங்களுக்கு தினமும் இப்படி பாலையும் கனிகளையும் அன்பாக அளிக்கிறீர்கள். உருவம் எதுவாயினும் சரி,
உலகையே ஆள்பவள் தனது பக்தனுக்கு உணவளிப்பதையே இப்பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த செயலாக கருதுபவள்.